என் தாத்தாக்கு வந்து நான் 3 பேத்திங்க ஒரு பேரனுங்க. தாத்தாக்கு அவங்களெல்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது சார், என்னை தான் ரொம்ப பிடிக்கும். கேட்பாங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணாங்களாம் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் ஏன் அவளை பார்த்துக்கிறீங்க, நாங்களும் உங்களுக்கு பேத்தி பிறந்தானே அப்படின்னு கேட்பாங்க. என் தாத்தா சொல்லியிருக்காங்க, உனக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்கா, அவளுக்கு இருக்கா, அதனால தான் நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேர் திவ்யா, நான் திருப்பூரில் பிறந்தேன். 2 வயசுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு நான் வந்து 3rd படிக்க வரைக்கும் என் அம்மா என் கூடயே தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா இருந்தோடனே எங்கள் தாத்தாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை வச்சுட்டு சின்ன பிள்ளை எப்படி வளர்க்குறது பார்த்துக்கணும். நானே ஒரு டைம் கேட்டிருக்கேன், எதுக்கு பிச்சு என்னை பார்த்துக்கிற, என்னை விட்டுறலாம்ல, அனாதாசிரமத்தில் சேர்த்துடலாம்ல, உனக்கு கஷ்டம் இல்லை அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கும் வயசாகிடுச்சு, 88 85 ஆயிடுச்சு. இந்த வயசில் வந்து ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்துட்டார். 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அமௌண்ட்டு ப்ராப்ளம், ஃபீஸ் ப்ராப்ளம். நிறைய காலேஜில் வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு 1,50,000க்கு மேலே தான் இருந்தது. எங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை. அப்புறம் வந்துட்டு எங்கள் HM மூலியமாக தான் அன்புக்கரங்கள்னே தெரியும். அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு லெட்டர் எழுதி போடு, நானும் எழுதி போட்டேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 4 பிள்ளைங்களாம் எழுதி போட்டோம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன படிக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்துட்டு இந்த காலேஜ் KG காலேஜ் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹாஸ்டல், மெஸ்ஸு, புக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாம் சேர்த்தே ஒரு 10 லட்சம் அது மாதிரி தான் சார் வருது. அன்புக்கரங்கள் மூலியமாக லேப்டாப் கிடச்சிது சார். அந்த ஸ்கீம் மூலியமாக வந்து அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள வந்து லேப்டாப் வாங்கறதுக்கு சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த லேப்டாப் தான் இப்போ என் படிப்புக்கும் யூஸ் ஆகுது. எனக்கு அரசியல்லாம் அவ்வளோக்கா தெரியாது. ஆனால் வந்து ஒரு ஸ்கூல் வந்து கவர்மெண்ட், எனக்கு வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பேரண்ட்டு தான் வந்து ஸ்கூல் பார்த்து எல்லாம் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து படித்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு 12th வந்து பேரண்ட் இருந்தால் எப்படி சேர்த்து விடுவாங்களோ, கவர்மெண்ட்டும் அது மாதிரி தான் என்னை வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. நான் விரும்பின காலேஜ்லேயே எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மா அப்பா இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் எனக்கு கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அன்புக்கரங்கள் அந்த பேர்லேயே வந்து அன்பு இருக்குது. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, என்னை மாதிரி குழந்தைங்கள வந்து அவங்க கைவிட மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும். என்னோட பேருக்கு மீனிங் வந்து அயோத்தியாவில் இருக்கிற ரிவர் தான் வந்து சரையு. ஸ்ரீ வந்து லக்ஷ்மி தேவியை குறிக்கும். சரையு ஸ்ரீக்கு ஃபுல் ஃபார்மே வந்து அதுதான். என்னோட ஃபேமிலியில் வந்து நான், என் சிஸ்டர், அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பாட்டி இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போகும்போது நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். PSGG கன்னியாகுமரிலாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வரைக்கும் அங்கே தான் படித்து முடித்தேன். இப்போ சிஸ்டர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. பாட்டி வந்து அம்மாவோட அம்மா வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஆப்பம் சப்பாத்தி எல்லாம் ஹோட்டலுக்கு வந்து சுட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு அந்த இன்கமில் நாங்கள் வந்து லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சரி ஏதோ ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு BSc கோர்ஸ் எடுக்கலாம், BAவோ BSc ஏதோ ஒன்று எடுப்போம். எடுத்துட்டு என்ன அதை வச்சு என்ன நம்ம ஃப்யூச்சரில் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க KMCHல அட்மிஷன் போகுது, சும்மா போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. வருஷம் எப்படி நம்ம 80,000 கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது எஜுகேஷ்னல் லோனெல்லாம் கேட்டு நிறைய பேங்க்குக்கெல்லாம் அலைஞ்சேன். ஆனால் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட்டில், என்ன ப்ரூஃபில் நாங்கள் உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஜுகேஷ்னல் CO ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு, அன்புக்கரங்கள் ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ளை பண்ணி எழுதி கொடுத்துருந்தோம். எழுதி கொடுத்ததுனால வந்து இப்போது 80,000 rupees அவங்க செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புக்கரங்கள் ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. அந்த லேப்டாப் வந்து எங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் இன்னும் எங்கள் சிஸ்டர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுது. ஒரு பெஸ்ட்டு ஒரு அனஸ்டேஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். தொடர்ந்து படிக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு MSc பண்ணி என்னால் முடிஞ்ச உதவி இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணணும்.
இத்தனை நாளாக வந்து இந்த சொசைட்டி நம்ம ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டுட்டு போய் நம்ம நிற்கும்போது அனுதாபம் இருக்கும் தவிர நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யாருக்கும் தோணாது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும்போது யார் ஹெல்ப் பண்ணலையா இருந்தாலும் இல்லையா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், நம்ம அதுக்கு தகுதியானவங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் இருக்கேன். என் பேர் தக்ஷாஸ்ரீ. நான் கங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸில் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி படிக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை பாட்டியும் எங்கள் பெரியம்மாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸு அது எல்லாமே எங்கள் பெரியம்மா இன்கம் வச்சு தான் கட்டணும். நான் காலையில் வீட்டை விட்டு 6 மணிக்கு வெளியே போனால் 7 மணிக்கு பஞ்சுவாலிட்டியாக பஞ்சடிச்சுட்டு போய் நின்னோம்னா நைட்டு 7 மணி ஆயிரும் டியூட்டி முடியறதுக்கு. நின்று அவங்களுக்கு கால் வலிக்கும், பேக் பெயினாக இருக்கும், அப்புறம் நெக் பெயினாக இருக்கும், அவங்களுக்கு தைராய்டும் இருக்குது. அது எல்லாமே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. நான் இந்த குடும்பத்தில் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். என்ன பண்ணுறது, யான் துணையும் இல்லை. என்னை நம்பி என் தங்கச்சி குழந்தைகளும் 2 பேர் இங்கே தான் இருக்காங்க. நான் தான் வளர்த்திட்டு இருக்கேன். என் பொண்ணும் என்கிட்ட தான் இருக்கிறான். அதனால் 3 பெண் குழந்தைகளையும் வளர்த்த வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். அப்புறம் 11th 12th முடிச்சக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. யார் என்னை பார்த்துப்பாங்க, யார் என் ஃபீஸ் கட்டுவாங்க, அது எதுவுமே எனக்கு தெரில. நம்ம படிப்போமா இல்லை வேலைக்கு போவோமா இல்லை நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருமா, எதுவுமே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஒரு 2 months கழித்து எனக்கு ஒரு கலெக்டரேட்லேருந்து கால் பண்ணாங்க. வந்து அன்பு கரங்கள் ஸ்கீமில் சென்னைக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு வந்து லேப்டாப் கிடைக்க போகுது, அப்ளை பண்ணி ஒரு 1 monthக்கு அப்புறம் என்னை வந்து ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு கூப்பிட்டாங்க. இப்போ எனக்கு லேப்டாப்பும் கிடச்சிருச்சு. இப்போ அன்பு கரங்கள் திட்டத்திலேருந்து இப்போ எனக்கு காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிள்ளைக்கு அந்த ஒரு 5 வருஷம் ஃபீஸ் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் என்னோட கடன் சுமை கம்மியாயிருச்சு. அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு வாங்கி தர அளவுக்கு கை கொடுக்குது. அப்புறம் என்னால் என்ன வேணால் படிக்க முடியும். இனிமேல் என் படிப்புக்கு வந்து எந்த தடையும் இல்லை. இப்போ எங்கள் பெரியம்மா வருவாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுத்தணும், அந்த ஃபியர் எதுவுமே எனக்கு இல்லை. எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும். எனக்கு இப்போ ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. டாக்டர்ஸ் ஆனால் சரி, அதுக்கடுத்த ஸ்டாஃப் ஆனால் சரி, நான் சல்யூட் பண்ணி வணக்கம் சொல்லி பார்த்துருக்குறேன். ஆனால் அதே இடத்துல என் பொண்ணு வரும்போது மனசில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. மகளிருக்கு, குழந்தைகளுக்கு அப்படிங்கிற ஒரு தாயுமானவராக இருந்து அதை செயல்படுத்துறதை யோசிச்சு பாருங்க. இது அப்போ கிடச்சிருந்தா ஒருவேளை எனக்கு அந்த குழந்தை பருவத்திற்கான இடர்கள் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு வந்து அந்த அன்பு கரங்கள்ங்கிறது அப்பா அம்மா இல்லைங்கிற ஏக்கத்தை கூட மறக்க வைக்கிற மாதிரி 18 வயது வரைக்கும் அவர்களுக்கான உதவி பணம், அதற்குள்ளே அவர்கள் தன்னை நல்லா வளர்த்து கொள்ளலாம். வளர்ந்த பிறகும் கூட அந்த தாயுமானவர் விடுறதா இல்லை. என் பேர் சோபவல்லி. நான் வால்பாறை ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அப்பா வந்துட்டு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்தாங்க. 12th முடிச்சுட்டு நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எங்கள் அண்ணா வந்துட்டு எந்த விதத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. ட்ரெஸ் துவைப்பேன், வீடு கூட்டுவேன், பாத்திரம் கழுவுவேன், சமைப்பேன். ஆனால் அவங்க செலவுக்குன்ட்டு ஒரு நயா பைசா கூட எனக்கு தரமாட்டாங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் என்னை படிக்கக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும் தாட் இருந்தனால நான் வந்துட்டு எங்கள் மேம் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். வந்து லேட்டாக தான் வந்து அட்மிஷன் போட்டா. ஜூன் எண்டில் தான் வந்து அட்மிஷன் போட்டா. போடும்போதே நான் வந்து எனக்கு 10th நான் உங்களை பார்க்கும்போது எங்கள் அம்மா மாதிரியாவே இருப்பீங்க, நான் அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசினேன். ஆனால் அப்பாவை அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவளுக்கு நான் எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணேன், அடுத்தது எப்படி படிக்க வைக்கிறது, அடுத்து காலேஜ் எப்படி, இவளை எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இவளுக்கு எப்படி லைஃப் அமையும் அப்படிங்கிறது எல்லாம் அப்படின்னா என் பிள்ளைக்கு என்னோட சொந்த பிள்ளைக்கு எப்படி யோசிக்கணும் அது மாதிரி நான் அவளுக்கு யோசித்தேன். அப்போ தான் வந்து அன்பு கரங்களோட நம்பர் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் சொன்னேன், சோபவல்லி நான் அன்பு கரங்கள் மூலிமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து அவளுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கிடச்சிருக்கு. வால்பாறையில் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வால்பாறை காலேஜு மற்ற இதுதான் கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலேஜும் நல்ல ஒரு கோர்ஸும் சோபவல்லிக்கு கொடுத்தது இந்த அன்பு கரங்கள் தான்.
தனிமை வந்துட்டு எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். அது மாற்றினதே என்னோடய ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சப்போஸ் அவங்க செமஸ்டர் எக்ஸாம் லீவுக்கு போயிட்டாங்கன்னா நான் திரும்பவும் தனிமையாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு இந்த செடி கொடி அதெல்லாம் ரசிச்சிட்ருப்பேன். சார் எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய டான்ஸ் நல்லா ஆடுவேன். அதனால் நான் எங்கே டான்ஸ் வச்சாலும் நான் போயிடுவேன். நான் இல்லாத டான்ஸே இருக்காது. இங்கே டைமுக்கு சாப்பாடு கிடைக்கிது, திறக்கிற பக்கம்லாம் தண்ணி வருது, நினச்ச நேரத்துக்கு தூங்கலாம், நினச்ச நேரத்துக்கு விளையாடலாம். என்னோடய கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் வந்துட்டு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நம்ம படித்தா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். நான் படித்தா என் தம்பியை படிக்க வைக்கலாம். அதுவும் இல்லாமல் படித்தா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவள் வந்து நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு அன்புக்கரங்கள் நிறைய உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி அவள் வந்து நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த அன்புக்கரங்கள் கொடுத்தாங்க. நான் அந்த இடத்துல ஒரு அம்மாவாக இருந்து அப்போ என் பொண்ணு வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு செல்கிறாங்க இந்த அன்புக்கரங்கள் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த அன்புக்கரம் நீண்டு கொண்டே இருக்கு. ஏன்னா அன்புக்கரம் அப்படிங்கிறது வள்ளலார் வார்த்தைகளில் எப்பொழுதுமே அள்ள அள்ள குறையாததுன்றது பொருள்படும். அதனைத்தான் தாய் மாணவராக இருந்து நம் தமிழக முதல்வர் செஞ்சிட்ருக்கார்.